அனைவருக்கும் வணக்கம். பட்டறிவில் பகுத்தறிவு என்ற இந்த தொடரில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்றைக்கு நாம பார்க்க போற தலைப்பு நம்ம வாழ்க்கையில தினம் தினம் கேட்டு பழகின, கேட்டு கொண்டிருக்கின்ற, இன்னும் கேட்கக்கூடிய ஒரு ஓசையை பத்தினதுதான். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, மணி ஓசையை பத்தினதுதான். மணி ஓசை என்று சொல்லப்படுவது நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் கலந்து வருகின்ற ஒரு விஷயமாக பார்க்கின்றோம். பெரியவங்கள்ட்ட போய் கேட்போம், ஏம்மா பூசை பண்ணும்போது மணி அடிக்க சொல்ற அப்படின்னு கேட்டா அம்மா சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கிற தீயதெல்லாம் ஓட்டுறதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா சாமிக்கு சாப்பாடு வைக்கிறோம்ல, சாமியை சாப்பிட சொல்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம மனசுல ஒரு கேள்வி வரும், ஏன் நம்ம சாப்பிட சொன்னாதான் சாப்பிடுவாரா, அவரா வந்து சாப்பிட மாட்டாரா, அதான் வைக்கிறோன்னு தெரியுது இல்ல அப்படின்ற ஒரு கேள்வி வரும். தீயதை ஓட்டணும்னு சொல்றாங்களே, இந்த வீட்டில் ஒன்னையும் என்னையும் தவிர வேற யாரையும் இல்லையே, எந்த தீயதை ஓட்ட போறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு நிற்பாங்க. யோசிச்சு பாருங்க, பெரியவர்களாக இருந்து இதற்கு பதில் சொல்ல தெரியவில்லை என்றால் இந்த வழக்கங்கள் எல்லாம் மூட நம்பிக்கைகள் என்றும் பொய் புரட்டு என்றும் ஒதுக்கப்படுவதனால் நாம இழந்து இன்று நிற்கக்கூடிய காரணத்தை இன்று எதையெல்லாம் நாம் இழந்திருக்கின்றோம் அப்படின்னு பார்த்தா மனநலத்தையும் உடல் நலத்தையும். சரி, அப்ப இந்த மணி எதற்காக அடிக்கின்றோம் அப்படிங்கிற ஒரு குறிப்பை தான் இன்றைய சிந்தனையில நாம எடுக்க போகின்றோம். மனநலம். முதல்ல மனநலத்தை பத்தி பார்ப்போம். அதாவது இந்த மனம் என்று சொல்லப்படுவது தாவிக்கிட்டே இருக்கக்கூடியதா இருக்கு. இன்னைக்குள்ள காலகட்டத்திலையும் பாருங்களேன், டிவியை எடுத்தோன்னு வைங்களேன், சேனலை மாத்திக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறோம். கையில மொபைல் போனை எடுத்தோம்னா வாட்ஸ்அப், ட்விட்டர், லிங்க்டின் அப்படின்னு மாத்திக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம மனசை நிலைநிறுத்த முடிகின்றதா என்றால் நிலைநிறுத்த முடிவதில்லை. ஆனால் ஒரு மணி ஓசையை எழுப்பின உடன் என்ன ஆகுது அப்படின்னா, ஷாக் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அதிர்ச்சி வைத்தியம் கொடுப்பதனால் மனம் உடனேயே ஒருநிலைப்படுவதை நாம் உணர முடிகின்றது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, பூசை முடிச்சுட்டு வந்தேங்க, மனசுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோம். கோயிலுக்கு போயிட்டு வந்தேங்க, மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்றோம். கோயிலுக்கு போனதுனாலேயோ வீட்டில் பூசை முடித்ததுனாலேயோ இந்த நிம்மதி கிடைத்ததா என்றால் கிடைத்ததற்கு முக்கியமான காரணம் அந்த மணி ஓசை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் நலம். சரி, இந்த உடல் நலத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மணியை எப்படி செய்கின்றார்கள் அப்படிங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கணும். இன்றைய காலகட்டத்தில் வசதிக்கு ஏற்ப தங்கமோ வெள்ளியோ ஆன மணியை வாங்கி நாம வீட்டில் வைக்கிறோம். ஆனா அதெல்லாம் விட கோயில்கள்ல பாத்தீங்கன்னா 7 உலோகங்கள், அதாவது 7 விதமான மெட்டல்ஸ் சேர்ந்த ஒரு மணியை தான் அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். அதனால தான் பாத்தீங்கன்னா சில கோயிலுக்கு போனா வயிறு வலி சரியா போகுது, சில கோயிலுக்கு போனா கண்ணு பிரச்சனை சரியா போகுது, சில கோயிலுக்கு போனா கர்ப்பப்பை பிரச்சனை சரியா போகுதுன்னா சொல்றோம் இல்லையா. இதற்கு பின்னாடி இருக்கின்ற காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 7 விதமான உலோகங்கள் தான் அதற்கு காரணம். இந்த மணியை எப்படி செய்வாங்கன்னா 7 உலோகங்களை ஒன்று சேர்ப்பார்கள். ஒன்று சேர்க்கும் போது ஒரே விதமான சதவிகிதத்துல இருக்காது, அதாவது ஒரே ஈக்குவல் பெர்சன்டேஜ்ல இருக்காது. சில உலோகத்தோடைய விகிதம் அதிகமாகவும் சிலது கம்மியாகவும் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு அந்த உலோகத்திற்கும் ஒவ்வொரு அலைவரிசையில் ஒலி எழுப்பக்கூடிய விதம், தன்மை இருப்பதை இன்னைக்கும் நாம பார்க்கிறோம். இப்ப சில மெட்டல்ல தட்டணும் அப்படின்னா ரொம்ப நேரம் நிற்கும், சிலது என்னமோ பண்ணுது, காது வலிக்குது அப்படின்லாம் நாம சொல்றோம் இல்லையா. இந்த சயின்ஸை தான் அப்படியே நம்ம மணியில் வைத்தார்கள் நம் முன்னோர்கள். என்ன பண்ணாங்கன்னா 7 விதமான உலோகத்தினால் இந்த மணியை செய்தார்கள். ஜிங்க் என்று சொல்லப்படுகின்ற துத்தநாகம், காப்பர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், செம்பு, அதே மாதிரி லெட், ஈயம் என்று சொல்லப்படுகின்ற லெட், இன்னைக்கு லிப்ஸ்டிக்ல எல்லாம் போடுறோம், ஆனால் மணியை மட்டும் மறந்து விடுகின்றோம். கேட்மியம், அதே மாதிரி குரோமியம், மேங்கனீஸ் மற்றும் நிக்கல் என்று சொல்லப்படுகின்ற இந்த 7 உலோகத்தையும் சரியான விகிதத்துல வச்சு அந்த மணியை செய்வார்கள். மணியை செய்வதனால என்ன ஆகும்னா, அந்த மணி ஓசை எழுப்பும் போது ஒருவித ஃப்ரீக்வன்சியில், அதாவது அலைவரிசையில் ஒரு சத்தம் எழும்பும். அந்த சத்தம் என்ன பண்ணும்னா உடம்புல இருக்கிற 7 சக்கரத்தில் எந்த சக்கரத்தோடைய அந்த ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆகுதோ அதை போய் எழுப்பும். அதனால தான் பார்த்தீங்கன்னா
கோயிலுக்கு போயிட்டு வந்தா உடல் சரியா போகுதுன்னு சொல்ற காரணமும் சரி, கோயிலுக்கு போயிட்டு வந்தா மனம் சரியா போகுதுன்ற சொல்ற காரணமும் சரி, இந்த உலோகத்தோடைய எந்த சதவிகிதத்துல அந்த உலோகத்தை அவர்கள் சேர்த்திருக்கின்றார்களோ அதன் பின்னாடி இருக்கின்ற மருத்துவம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நம்ம முன்னோர்கள் சாதாரணமா எதையுமே செய்யலைங்க. ஒவ்வொன்றையும் எவ்வளவு ஆராய்ச்சி செய்து பார்த்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. இப்ப இந்த மணி ஓசையை யோசிச்சு பாருங்க. அடிச்ச உடனே மனம் உடனேயே ஒரு நிலைப்படுது. ஒரு நிலைப்பட்ட உடனே என்ன ஆகுதுன்னா அந்த மணி ஓசைக்கு ஏற்ப, அந்த ஃப்ரீக்குவென்சிக்கு ஏற்ப இருக்கிற அந்த சக்கராவை எழுப்புது. அதனாலதான் பாத்தீங்கன்னா உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்த காரணம். ஏன்னா மணி ஓசை ஒரு தடவை எழுப்புனீங்கன்னா 7 செகண்ட் வரைக்கும், அதாவது 7 நொடிப்பொழுது வரைக்கும் நின்று ஒலிக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும். அப்ப அது சரியான அளவுல சென்று நம் உடலை சரி செய்வதற்கு உதவியாக இருக்கின்றது. அதனால்தான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா காலையில எழுந்து கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. தினம் இதை ஒரு வழக்கமா வச்சிருந்தாங்க. நோய் நொடி இல்லாம நிம்மதியா இருந்தாங்க. இன்னைக்கு காலையில எல்லாம் நாம எதையுமே இந்த மாதிரி செய்யாததுனால எத்தனையோ விதமான உடல் பிரச்சனையும் மனப்பிரச்சனைக்கும் ஆளாகி அவதைப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். இனியுள்ள காலத்திலாவது மணி என்பதை நாம் வீட்டில் ஒலிப்போம் என்ற ஒரு உறுதிப்பாட்டை எடுத்துக்கொண்டு இன்றைய ஒரு நிகழ்வினை நிறைவுக்கு கொண்டு வருவோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி வேறு ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.